வணக்கமங்க பீலா. கையில் வச்சிருக்க குழந்தைய ஏதோ ஒரு அக்காட்ட கொடுத்துருக்கேன். அந்த குழந்தைய கூட அத்தைன்னு சொல்லுதேன். எனக்கு பார்க்க அத்தை மாதிரியே தெரியல. ஏன்னா தொல்லைச்சங்கர் கூட பிறந்த அக்கா மாதிரியும் தெரியல. ஏதோ அந்த வீட்டில் போய் இங்கே வாடகைக்கு இருக்கிய ஏதோ டெக்கரேஷன் அக்கான்னு சொல்லுத மாதிரி குழந்தைய அந்த அக்கா கையில் கொடுத்து வச்சிருக்கேன். குழந்தை மூஞ்ச பார்க்கும் போதும் அந்த அக்கா மூஞ்சி பார்க்கும்போதும் அப்படியே சாடை அப்படியே ஒட்டுது. குழந்தைக்குள்ள மூக்கு, அந்த கண்ணம், அந்த கண்ணு, அந்த வாய்கி எல்லாம் அந்த அக்காவை மாதிரியே இருக்கு. என் உள் மனசு சொல்லுது, ஒருவேளை குழந்தை அந்த அக்காவோட குழந்தையா இருக்குமோன்னு சொல்லுது. இது மக்கள் தான் இதுக்கு தகுந்த பதில் சொல்லணும். எனக்கு இந்த இடத்துல டவுட்டு ரொம்ப வருது. டவுட்டு என்னவோ ஆண்டவனுக்கே வெளிச்சம். எப்படியோ மக்களை ஏமாத்துறதுக்கு ஏதோ ஒரு பிளான் அடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இது சும்மா இருக்காம அந்த அக்காவுக்கு ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சு விட்டுட்டேன். அந்த அக்காவுக்கு டெக்கரேஷன் பண்ணாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலான்னு பிளான் போட்ட போல. ஏதோ பெத்த தாய் பத்தியா பிள்ளைய விட்டு இருக்க முடியாது. ஒன்றா இருக்கியே, இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு இருக்கு. ஆமாம், நீ வேற இன்ஸ்டாகிராமில் வேற என்ன பிளாக் பண்ணிட்டியா? உன் வீடியோ எனக்கு அங்கே வர தெரிய மாட்டேங்குது. எனக்கு என் நண்பர்கள்லாம் அனுப்புதாங்க, சேவ் பண்ணி அனுப்புதாங்க. அதில் தான் பார்த்ததுல தான் தெரியுது. ஏதோ மக்கள் உங்க மனசுல என்ன படுதோ அதை சொல்லுங்க. ஆமா, பீலா உண்மையா பொய்யாங்கிறது தெரியட்டும். ஆமா பிளாக் பண்ணிட்டிய உன் மனசு, உனக்கு தான் என்ன பார்த்து பயம் இல்லை. உண்மையை சொல்லுதவா நீ? எதுக்கு என்ன பிளாக் பண்ணுன? அப்ப இதுல உன் லட்சம் என்னன்னு தெரியுது பத்தியா? மக்களுக்கு பாத்துக்கிடுங்க. என்ன பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு வேலையை பார்க்க மக்களே பாத்துக்கிடுங்க. இதெல்லாம் டுபாக்கூர். நான் உண்மையை சொல்ல போய் என்ன பிளாக் பண்ணிட்டா. இப்ப இதுல தெரியலையா அவ டுபாக்கூர் விடுதான்ட்டு? ஆமா, மரத்துல வேற மாங்காய், பெரிய பெரிய மாங்காய் கொண்டு மேகாத்து தள்ளிக்கல போட்டு அவ்வளவு மாங்காவையும்